Hi எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Kriti's Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்றேன் அப்படினு சொன்னதும் நிறைய பேர் நான் என்ன sewing machine யூஸ் பண்றேன் அது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றத டீடைலா ஒரு லாங் வீடியோல அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிருந்தீங்க. சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமே அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மெஷின் ஆன் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் பவர் கார்டை கனெக்ட் பண்ணனும். பவர் கார்டோட ஒரு எண்ட ஸ்விங் மிஷினோட பிளக் சாக்கெட்லயும் இன்னொரு எண்ட எலக்ட்ரிக் அவுட்லெட்லயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பவர் கார்ட்ல இருந்து போற இன்னொரு கேபிள் ஃபுட் பெடலோட அட்டாச் ஆயிருக்கும். ஸ்விங் மிஷின் யூஸ் பண்ற டைம் போக மற்ற டைம்ல பவர் கார்டை எலக்ட்ரிக் அவுட்லெட்ல இருந்து அன்பிளக் பண்ணிருங்க. இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா மெஷின் ஆன் ஆயிரும். கூடவே அந்த எல்இடி லைட்டும் க்ளோ ஆகும். மெஷினோட சைடில் ஒரு ரிமூவபிள் பார்ட் இருக்கு. லைட்டை இழுத்தோன்னா வந்துடும். இதுக்குள்ள ஒரு ஆக்சசரி பாக்ஸ் இருக்கு. இதில் நம்ம ஸ்விங் மிஷினோட வந்த நீடில்ஸ், ப்ரெஷர் ஃபுட்டு, மற்ற ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறப்போ ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு இது ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுலேயே லார்ஜ் எக்ஸ்டென்ஷன் டேபிளும் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டா இதை ரிமூவ் பண்ணிட்டு அதை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ காமிச்ச எல்லாம் தான் மிஷினோட வந்த ஆக்சசரிஸ். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா 2 த்ரெட் தேவைப்படும். ஒன்று அப்பர் த்ரெட், இன்னொன்று லோவர் த்ரெட். மேலேருந்து வர்றது அப்பர் த்ரெட், கீழே பாபின்லேருந்து போகிறது லோவர் த்ரெட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாபினை வைண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அப்பர் த்ரெட்டிங் பண்ணிடலாம். இதுக்கு பேர் ஹரிசாண்டல் ஸ்பூல் பின். இதில் த்ரெட்டை போடணும். இந்த ஸ்பூல் பின்னில் போடுறப்போ த்ரெட்டு மேலேருந்து வர மாதிரி பிளேஸ் பண்ணாமல் கீழேருந்து வர மாதிரி பிளேஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறப்போ ஸ்டிச்சஸ் ஸ்மூத்தாக வரும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஸ்டிச்சஸ் ஒழுங்காக வராது, நீடில் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி த்ரெட்டும் அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும், இல்லைனா டேங்கிள்ஸ் சுருக்கு வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்விங் மிஷின்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி த்ரெட் கைட் வழியாக த்ரெட்டை பாஸ் பண்ணி பாபின் வைண்ட் பண்ணுற டென்ஷன் டிஸ்க் இருக்குது. இதில் கிளாக் வைஸ் வைண்ட் பண்ணுங்கள். பாபின்ல மேலே ஒரு ஹோல் இருக்கும், கீழே ஒரு ஹோல் இருக்கும். த்ரெட்டை மேலே இருக்கிற ஹோல் வழியாக விட்டு புல் பண்ணுங்க. அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு பெரிய ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக த்ரெட்டை பாஸ் பண்ணி கீழே இழுத்துருங்க. இழுத்ததுக்கு அப்புறமா பாபின் வைண்டிங் ஸ்பிண்டில் இருக்கு. இதில் போட்டு ரைட் சைடில் புஷ் பண்ணிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு கிளிக் சவுண்ட் கேட்கும். அப்புறம் நம்ம ஃபுட் கண்ட்ரோல் பெடலை ப்ரெஸ் பண்ணோம்னா த்ரெட் ஆட்டோமேட்டிக்காக வைண்ட் ஆக ஆரம்பிச்சிரும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ வைண்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பெடல்ல இருந்து கால் எடுத்தோம் அப்படின்னா த்ரெட் வைண்ட் ஆகிறது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இல்லை நமக்கு ஃபுல் பாபின் வைண்ட் பண்ணணும் அப்படின்னா பெடலை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஃபுல் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறமா பாபின் ஸ்பிண்டில் லெஃப்ட் சைடில் புஷ் பண்ணிட்டு வெளியில் எடுத்துடலாம். சென்டரில் இருக்கிற ஹோல் வழியாக இன்சர்ட் பண்ண த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு ட்ரிம் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பாபின் வைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்பர் த்ரெட்டிங் பண்ணிடலாம். அப்பர் த்ரெட்டிங்க்கும் அதே மாதிரி அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி த்ரெட்டை அந்த கைடு வழியாக பாஸ் பண்ணிட்டு வரணும். இதில் த்ரெட் டேக்கப் லிவர் இருக்கு. இதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்கு பேர் ஸ்லாட்டட் ஐ. அந்த ஐக்குள்ள த்ரெட் போயிட்டு வரணும். அந்த மாதிரி வச்சு பாஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹரிசாண்டல் த்ரெட் கைடு வழியாக த்ரெட்டை பாஸ் பண்ணி நீடிலுக்கு மேலே ஒரு தின் கைடு இருக்கு, அதுலேயும் பாஸ் பண்ணி கடைசியாக ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட் இருக்கு. இந்த லிவரில் த்ரெட்டை சிக்க வச்சு லிவரை கீழே ப்ரெஸ் பண்ணி நீடில் முன்னாடி ஒரு ஹுக் இருக்கும். அந்த ஹுக்கில் த்ரெட்டை மாட்டி விட்டு லிவரை ரிலீஸ் பண்ணிங்கன்னா த்ரெட் ஆட்டோமேட்டிக்காக நீடிலோட ஐ வழியாக வெளியில் வந்துடும். அவ்வளோதான், அப்பர் த்ரெட்டிங் பண்ணியாச்சு. அப்பர் த்ரெட் மட்டும் இருந்தால் பார்த்தாது, லோவர் த்ரெட் பண்ணணும். பாபினை லோட் பண்ணுறதுக்கு பாபின் கவர் பிளேட் எடுத்துட்டு உள்ள பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணுறப்போ த்ரெட்டு கிளாக் வைஸ் வர மாதிரி வைக்கக்கூடாது, ஆன்டி கிளாக் வைஸ் வர மாதிரி வச்சுட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சின்ன ஸ்லிட் இருக்கும், அது வழியாக த்ரெட்டை பாஸ் பண்ணி இழுக்கணும். இந்த பாபின் கவர் பிளேட்லேயே கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த பாபின் கவர் பிளேட்டை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு த்ரெட்டை கேட்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்பர் அண்ட் லோவர் த்ரெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லோவர் த்ரெட்டை புல் பண்ணி மேலே எடுத்துட்டு வரணும். அப்பதான் மேலே இருக்கிற த்ரெட்டும் கீழே இருக்கிற த்ரெட்டும் சேர்ந்து நாட் ஆகி ஸ்டிச்சஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு அப்பர் த்ரெட்டை கையில் இழுத்து பிடிச்சிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் அந்த ஹேண்ட் வீலை ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா நீடில் கீழே போயிட்டு லோவர் த்ரெட்டை கேட்ச் பண்ணிட்டு மேலே வந்துடும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பர் த்ரெட் லோவர் த்ரெட் ரெண்டையுமே ப்ரெஷர் ஃபுட் வழியாக கீழே விட்டு ரைட் சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க.
ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். த்ரெட்டை கேட்ச் பண்ணி மேலே எடுத்ததுக்கப்புறமா பாபின் கவர் பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கு பேர் த்ரெட் டென்ஷன் டயல். த்ரெட் டென்ஷனை கரெக்டாக செட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகினராக இருக்கீங்கன்னா டென்ஷனை செட் பண்ணுறது ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். டிஃபால்ட்டான த்ரெட் டென்ஷன் செட்டிங் வந்து 4. நம்மளோட ஃபேப்ரிக் திக்னஸ் பொறுத்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறப்போ த்ரெட் லூஸாக ஸ்டிச் ஆகுதுன்னா டென்ஷன் டயல் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. த்ரெட் ரொம்ப டைட்டாக ஸ்டிச் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டென்ஷன் டயல் நம்பரை டிக்ரீஸ் பண்ணுங்க. ஸ்டிச்சஸ் கரெக்டான த்ரெட் டென்ஷனில் தான் ஸ்டிச் ஆகுதான்னு ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக்கோட பேக் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா அப்போ த்ரெட் ரொம்ப கம்மியாக தான் தெரியணும் பேக் சைடில். இதை நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட் ஆஃப் த ஃபேப்ரிக்ஸ்க்கு 3 ல இருந்து 5 வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர்ல த்ரெட் டென்ஷன் வச்சாலே கரெக்டா தான் இருக்கும். 3 நீடில் பொசிஷன் இருக்கு. டிஃபால்ட்டா மிடில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஜிப்பர் ஏதாவது அட்டாச் பண்ணும் இல்லைன்னா எட்ஜ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ரைட் ஆர் லெஃப்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச் வித் டயல். நம்ம பண்ற ஸ்டிச்சஸ் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சா இருக்கணும் அப்படின்னா டயல் 0ல செட் பண்ணணும். ஸ்டிச் வித் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் பண்ண முடியும். 0ல இருந்து 6 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச் லென்த் டயல். நம்ம பண்ற ஸ்டிச்சஸோட லென்த்தை இந்த டயல் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் 2.5ல தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி ஸ்டிச் பண்ணா கரெக்டா இருக்கும் லென்த்து. லைட் வெயிட் ஃபேப்ரிக்ஸை ஸ்டிச் பண்றப்போ ஸ்டிச் லென்த்தை 1.5ல இருந்து 2 வரைக்கும் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணோம்னா பெட்டரா ஸ்டிச் பண்ண முடியும். இதுவே ஹெவி வெயிட் ஃபேப்ரிக்ஸ் இல்லைனா திக்கான த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா 4ல வச்சுட்டு ஸ்டிச் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். கேதரிங் இல்லைனா டெம்பரரி ஸ்டிச் பண்றதுக்கும் 4ல வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பேட்டர்ன் செலக்டட் டயல். நம்ம எந்த மாதிரி பேட்டர்ன் ஆர் டிசைன்ல ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்டிச்சை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி லென்த் வித் எல்லாம் செட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுல ஸ்டிச் லென்த்தை மட்டும் செட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பிளாக்ல இருக்கிற டிசைன்ஸ் இருக்குல்ல அது வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இதுவே S1ல வச்சுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ப்ளூல இருக்கிற டிசைன் ஸ்டிச் ஆகும். S2ல வச்சுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கிற டிசைன்ஸை ஸ்டிச் பண்ண முடியும். வேணுங்கிற செட்டிங்ல வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எல்லா ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஒரே நீடில் தான் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு டைப் ஆஃப் ஃபேப்ரிக்கும் ஒரு நீடில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி வெயிட் ஃபேப்ரிக்காக இருந்தால் அதுக்கு ஒரு நீடில், லைட் வெயிட் ஃபேப்ரிக்காக இருந்தால் அதுக்கு ஒரு நீடில் யூஸ் பண்ணுவோம். இல்லை நீடில் பிரேக் ஆயிடுச்சு இல்லை பெண்ட் ஆயிடுச்சுனாலும் நமக்கு நீடில் கழட்டி மாற்றுறதுக்கு தெரியணும். இந்த நீடில் கிளாம்ப் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீடில் தானாகவே கீழே வந்துடும். நீடிலோட ஒரு சைடில் சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹெவி வெயிட் ஃபேப்ரிக்கு ஒரு சைஸ் யூஸ் பண்ணணும், லைட் வெயிட் ஃபேப்ரிக்கு வேற ஒரு சைஸ் யூஸ் பண்ணணும். இதுக்கு பேர் ஃபிளாட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கமாக இருக்கிறது ரவுண்ட் சைடு. அந்த ஃபிளாட் சைடு பேக் சைடில் ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சுட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணீங்கன்னா நீடில் ஃபிக்ஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு பேர் ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர். இதுல 2 லெவல்ஸ் இருக்கு. கொஞ்சம் லேயர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் மட்டும் வச்சுட்டு ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா நார்மலா வச்சுட்டே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம ரொம்ப டென்ஸா ஹெவியான ஃபேப்ரிக்ஸ் வச்சுட்டு ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா இந்த இடம் பத்தாது இல்லையா. ஸோ அப்போ இந்த ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டரை வந்து கொஞ்சம் மேலே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேப்ரிக் இடையில பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஹெவி வெயிட் ஃபேப்ரிக்கா இருந்தாலுமே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜிப்பர் அட்டாச் பண்ண, ரோல் ஹெம் பண்ண, பட்டன் ஸ்டிச் பண்ண, இந்த மாதிரி ஒரு வேலைக்கும் வேற வேற ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணுவோம். ப்ரெஷர் ஃபுட் சேஞ்ச் பண்றது ரொம்பவே ஈஸி. இந்த லிவரை ஜென்ட்லா புஷ் பண்ணாவே போதும், ப்ரெஷர் ஃபுட் தானா கீழே விழுந்துரும். வேற ப்ரெஷர் ஃபுட்டை வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டரை கீழே கொண்டு வந்தோம்னா அதுவே தானா அட்டாச் ஆயிரும். ப்ரெஷர் ஃபுட்டோட ப்ரெஷரை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இதை டர்ன் பண்ணி செட் பண்ணிக்கலாம். லைட் வெயிட் ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்றப்ப இதை லூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே ஹெவி வெயிட் ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்றப்போ இதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணும்போதும் இல்லை அதை எண்ட் பண்ணும்போதும் பேக் ஸ்டிச் ஆர் ரிவர்ஸ் ஸ்டிச் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைன்னா த்ரெட் அப்படியே உருவி பிரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த பேக் ஸ்டிச் ஆர் ரிவர்ஸ் ஸ்டிச் பண்றதுக்கு இந்த ரிவர்ஸ் ஸ்விங் லிவரை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணோம்னா பேக் ஸ்டிச் இல்லைனா ரிவர்ஸ் ஸ்டிச் வரும். ரிவர்ஸ் ஸ்டிச் போதும் எங்க ஸ்டாப் பண்ணுமோ அப்போ அந்த லிவரை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். அப்பர் த்ரெட், லோவர் த்ரெட், த்ரெட் டென்ஷன், ஸ்டிச் வித், ஸ்டிச் லென்த் இது எல்லாமே முடிச்சாச்சு. பேட்டர்னும் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ சிம்பிளா ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் எப்படி பண்றதுன்றதை மட்டும் பார்த்துடலாம். ஃபேப்ரிக்கை உள்ள பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி நீடில் பொசிஷன் மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹேண்ட் வீலை ரொட்டேட் பண்ணீங்கன்னா நீடில் பொசிஷன் மேலே போயிடும். அதே மாதிரி ப்ரெஷர் ஃபுட்டோட லிஃப்டரை மேலே ரைஸ் பண்ணிட்டு ஃபேப்ரிக்கை உள்ள பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டரை டவுன் பண்ணிருங்க. பண்ணீங்கன்னா ஃபேப்ரிக் அந்த இடத்துல ஹோல்ட் ஆயிரும். தென் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபுட் கண்ட்ரோல் பெடலை ரொம்ப ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்டிச்சஸ் வந்துடும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஃபுட் கண்ட்ரோல்ல இருந்து காலை லைட்டாக ரிலீஸ் பண்ணீங்கனாலே ஸ்டிச்சஸ் விழுகிறது ஸ்டாப் ஆயிரும்.
இப்போ அந்த ஃபேப்ரிக்கை வெளியே எடுக்கிறதுக்கு ஹேண்ட் வீலில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீல் பொசிஷன் மேலே போயிடும். ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டரை மேலே ரைஸ் பண்ணிங்கன்னா ஃபேப்ரிக் ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். புல் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற எக்ஸஸ் த்ரெட்டை இந்த த்ரெட் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் த்ரெட் லோவர் த்ரெட் ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக வந்திருக்கு. ஸ்விங் மிஷினை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமே அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பை.